வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்றைக்கி டிஆர்பி ரேட்டிங்கில் மிகப்பெரிய அளவுக்கு ரீச்சை கொண்டு வந்திருக்காங்களாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டார் கிட்டான அபிஷேகாவை பற்றி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவோட அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்னால தான் இன்றைக்கி அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கே அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓவர் நைட்டில் கர்ணன் படத்தில் வர கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலால் வைரலானவங்க தான் அந்த குழந்தை. அந்த வகையில் இன்னைக்கு தான் பாடின 7-8 பாடல்கள் வரைக்குமே 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மௌனராகம் சுற்றுல எஸ்பிபி சாரோட பாடலை எடுத்து பாடி எல்லாரோடைய வாயை பொழுக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அபிஷேகா. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் அரிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. ஆனால் வாய்ப்பு கிடைச்சவங்க இன்றைக்கி புகழோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. அந்த வகையில் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைச்சும் ஒருத்தரால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத, திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எந்த அளவுக்கு சாதிப்பாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி அபிஷேகா பண்ணியிருக்கிறாங்க. அபிஷேகா இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு 8 வயசு இல்லை 9 வயசு தான் இருக்கும். அந்த வகையில் அவங்க இன்றைக்கி விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட்டில் பாடுற வாய்ப்பாக இருக்கட்டும், தனுஷர்கிட்ட அடுத்த படத்தோட பாடல் வாய்ப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி இன்றைக்கி பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு காட்டியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நிறைய கெஸ்ட்டோட பரிசு தொகையாகட்டும், இல்லை கோல்டன் ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், ஜட்ஜஸோட அந்த ஒரு மனம் கவர்ந்த பாடகர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கிறாங்க. மௌனராகம் சுற்றுல எஸ்பிபி சாரோட பாடலை மூச்சு விடாமல் பாடி இன்னைக்கு அபிஷேகா பண்ணியிருக்கிற விஷயம் தான் ஜட்ஜஸே அந்த அளவுக்கு ஷாக் ஆகி கமெண்ட்ஸை சொல்லியிருக்கிறாங்க. என்னால் இதை நம்பவே முடியல. அபிஷேகா இவ்வளவுக்கு ஒரு டஃப்பான பாடலை, அதாவது உன் வயசுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத இவ்வளோ பெரிய பாடலை நீ ரொம்பவும் கவனமாக எடுத்து பாடியிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஸ்ரீனிவாசே இம்ப்ரெஸ் ஆகி பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது உண்மைதான். கண்டிப்பாக நீ ஒரு காட் கிஃப்டட் சைல்டு தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னால் நம்பவே முடியல, எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு திறமை இருந்தால் இவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நீ இன்னைக்கு நிரூபித்து காட்டிட்ட அபிஷேகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிளஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, சைந்தவி மேம், ஸ்வேதா மோகன் மேம், எஸ்பி சரண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய பாடலை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி கண்கலங்கானது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சூப்பர்பான கமெண்ட்ஸை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த மௌனராகம் சுற்றுலையும் அவங்க தான் வந்து டாப்பில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அபிஷேகாவோட ஃபேன் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கொடுத்துருங்க.